சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. ஒரு நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குது, நல்ல சலுகைகள் கொடுக்குது. இது எல்லாமே எதுக்கு? திறமையானவர்களை கம்பெனில தக்க வச்சுக்கிறதுக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஆனா அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல செய்யற ஒரு விஷயம் கம்பெனிக்கு ஒரு பெரிய நிதிச்சுமையா மாறினா எப்படி இருக்கும்? ஒரு நிறுவனம் தன்னோட ஊழியர்களுக்கு தங்குறதுக்கு இலவசமா வீடு கொடுக்குது. ஆனா ஒரு சின்ன ஜிஎஸ்டி விதிமுறைனால அந்த நல்ல விஷயம் மாசம் 1,00,000 ரூபாய்க்கு மேல நஷ்டத்தை உண்டாக்குது. இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு நாம இந்த மர்மத்தை தான் அழிக்க போறோம். ஆமா, இது நிறைய நிறுவனங்கள் கவனிக்க தவற ஒரு முக்கியமான விஷயம். மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு சாதாரண செலவு மாதிரி தெரியும். ஆமா, ஆனா ஜிஎஸ்டி சட்டத்துக்குள்ள ஆழமா போகும்போது தான் இதுல இருக்கிற சிக்கல் புரியும். சமீபத்துல கேரளாவோட முன்கூட்டிய தீர்ப்பாய ஆணையம், அதாவது அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங், இத பத்தி ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஓ இந்த தீர்ப்பு எல்லா நிறுவனங்களுக்குமே ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. சரி, அப்போ இந்த புதிர அழிக்க ஆரம்பிப்போம். முதல்ல இந்த கம்பெனி என்ன செஞ்சாங்க? அவங்க வெளியூர்ல இருந்து வேலைக்கு வரத்தங்களோட முக்கிய ஊழியர்களுக்காக சில வீடுகளை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ஆமா, அந்த வீட்டு ஓனர்கள் யாரும் ஜிஎஸ்டில பதிவு செஞ்சவங்க கிடையாது. கம்பெனி அவங்களுக்கு மாசம் மாசம் வாடகை கொடுத்துடுது, ஊழியர்கள் அந்த வீடுகளில் தங்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஏற்பாடு. இதுல எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது? பிரச்சனை ஆரம்பிக்கிறது அந்த வாடகைங்கிற வார்த்தையில இருந்து தான். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது ஆர்சிஎம்னு ஒன்னு ஜிஎஸ்டில இருக்கு. இந்த வழக்குல முதல் சிக்கலே அதுதான். தீர்ப்பாயம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த வாடகைக்கு கம்பெனி கண்டிப்பா ஆர்சிஎம் முறையில ஜிஎஸ்டி கட்டணும்னு. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம். வீட்டு ஓனர் ஜிஎஸ்டில பதிவு செய்யாத ஒரு சாதாரண நபர், அவர்கிட்ட இருந்து ஒரு சர்வீஸ் வாங்கினா எப்படி ஆர்சிஎம் வரும்? இதுவே நிறைய பேருக்கு குழப்பமா இருக்குமே. நீங்க கேக்குறது கரெக்ட். இதுதான் பலரும் செய்யற தப்பு. முன்னாடி நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஜூலை 2022ல அரசாங்கம் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஓ, ஒரு குடியிருப்பு வீட்டை, அதாவது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிய ஜிஎஸ்டில பதிவு செஞ்ச ஒரு பிசினஸ் வாடகைக்கு எடுத்தா. சரி, அந்த வீட்டு ஓனர் பதிவு செஞ்சவரா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. வாடகைக்கு எடுத்த அந்த பிசினஸ் தான் வாடகைக்கான ஜிஎஸ்டியை நேரடியா அரசாங்கத்துக்கு கட்டணும். இது ஒரு பெரிய கொள்கை மாற்றம். பல கம்பெனிகளை இது ஆச்சரியத்துல அழுத்துச்சு. ஓ, அப்போ அரசாங்கம் அந்த பொறுப்பை சின்ன வீட்டு ஓனர் கிட்ட இருந்து பெரிய கம்பெனிக்கு மாத்திட்டாங்க. சரி, இப்போ புதிரோட முதல் முடிச்சு அவிழ்ந்துருச்சு. அதாவது வாடகைக்கான ஜிஎஸ்டிய கம்பெனி கட்டிதான் ஆகணும். ஆமா, கட்டாயம். ஆனா சாதாரணமா ஒரு பிசினஸ் ஒரு செலவுக்காக ஜிஎஸ்டி கட்டினா அத இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசியா திரும்ப எடுத்துக்கலாமே. அப்போ இது கம்பெனிக்கு ஒரு செலவா இருக்காதே? நீங்க கேக்குறது தான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளி. இந்த 1,00,000 ரூபாய் கேள்வி இதுதான். கம்பெனி கட்டின வரியை திரும்ப எடுக்க முடியுமா, முடியாதா? ஆமா, இதுக்கு பதில் தெரியணும்னா நாம கம்பெனி அந்த வாடகை வீட்டை வச்சு என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். அவங்க அதை ஊழியர்களுக்கு இலவசமா கொடுக்கறாங்க. சரி. இப்போ ஜிஎஸ்டி சட்டம் ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. இப்படி ஊழியர்களுக்கு இலவசமா வீடு கொடுக்கறது சட்டத்தின் பார்வையில ஒரு வழங்கல், அதாவது சப்ளை ஆகுமா? வழங்கல், அதாவது சப்ளையா? இது என்ன பெரிய சட்ட வார்த்தையா இருக்கே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்தா அது சப்ளை தானே? பொதுவா அப்படிதான். ஆனா ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு ஸ்பெஷல் விதிவிலக்கு பட்டியல் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3? ஆமா, இத நாம ஜிஎஸ்டியோட கண்டுக்காதீங்க லிஸ்ட்னு சொல்லலாம். அதாவது இந்த பட்டியல்ல வர்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி தெரிந்தாலும் வரி விஷயத்துக்காக நாங்க அதை ஒரு சப்ளையாவே பார்க்க மாட்டோம்னு சட்டம் சொல்லுது. சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ அந்த கண்டுக்காதீங்க லிஸ்ட்ல என்ன இருக்கு? நான் ஊகிக்கட்டுமா? முதலாளிக்கும் ஊழியருக்கும் நடுவுல நடக்கிற விஷயங்களா? சரியா சொன்னீங்க. அந்த பட்டியல்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு, ஒரு முதலாளி தன்னோட ஊழியருக்கு அவரோட வேலை ஒப்பந்தத்தின் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டோட ஒரு பகுதியா கொடுக்கிற எந்த சேவையும் ஒரு சப்ளையாக கருதப்படாது. ஓ, அது சம்பளத்தோட ஒரு பகுதி. அதனால ஊழியர்களுக்கு இலவசமா தங்குமிடம் கொடுக்கிறது ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளேயே வராத ஒரு விஷயம். ஒரு நிமிஷம். இப்போ எனக்கு அந்த பொறி தட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு புரியுது. அதாவது ஒரு பக்கம் கம்பெனி வீட்டு வாடகைக்கு ஆர்சிஎம்ல ஜிஎஸ்டி கட்டுது. இது ஒரு உள்ளீட்டு சேவை, இன்புட் சர்வீஸ். ஆமா. இன்னொரு பக்கம் அந்த சேவையை வச்சு அவங்க ஊழியர்களுக்கு கொடுக்கிற வசதி ஷெட்யூல் 3 படி ஒரு சப்ளையே கிடையாது. அதாவது அது ஒரு வரி விதிக்க முடியாத வெளிச்சேவை, நான் டாக்ஸபிள் அவுட்வர்ட் சர்வீஸ்.
நான் சொல்றது சரிதானா? நீங்க 100% சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் அந்த ஜிஎஸ்டி பொறி. ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு தங்க விதி இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஜிஎஸ்டியை கட்டி வாங்கின ஒரு பொருளை அல்லது சேவைய ஜிஎஸ்டி வரி இல்லாத ஒரு பொருளை உருவாக்கவோ அல்லது ஜிஎஸ்டி வரியே இல்லாத ஒரு சேவையை கொடுக்கவோ பயன்படுத்தினா நீங்க கட்டின ஜிஎஸ்டியை ஐடிசியா திரும்ப எடுக்க முடியாது. பா, இப்பதான் முழு படமும் தெரியுது. வரிச்சங்கிலி இங்க உடைஞ்சு போகுது. அரசாங்கத்தோட லாஜிக் என்னன்னா, நீங்க உங்க ஊழியருக்கு வீடு கொடுக்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்காததால அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்க நீங்க கட்டின ஜிஎஸ்டிய உங்களுக்கு திரும்ப தர முடியாது அப்படிங்கிறது தான். எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த வாடகை மேல கட்டின 18% ஜிஎஸ்டி? அது அவ்வளவுதான். அது திரும்ப வராத ஒரு செலவு. அது இனிமே ஒரு வரினே சொல்ல முடியாது. அது கம்பெனியோட லாப நஷ்ட கணக்குல, அதாவது பிஎன்எல் அக்கவுண்ட்ல ஒரு நேரடி செலவா மாறிடுது. ஓ, அவங்க மாசம் சுமார் 6 லட்சம் ரூபாய் வாடகை செலுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு 18% ஜிஎஸ்டினா மாசம் 1,08,000 ரூபாய். அடையப்பா, மாசம் 1,08,000 ரூபாய் நேரடி செலவு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய். இது கம்பெனியோட லாபத்தில இருந்து நேரடியா காணாம போகுது. ஆமா, ஒரு நல்ல சலுகை கொடுக்க போய் இவ்வளவு பெரிய நிதிச்சுமையா? இது நிறைய கம்பெனிகளோட கணக்கே மாத்துமே. நிச்சயமா. நான் தகவல் தொழில்நுட்ப துறையில ஒரு வாடிக்கையாளர்கிட்ட இத பார்த்திருக்கிறேன். அவங்க பெங்களூர்ல இருந்து திறமையான ஊழியர்களை வேலைக்கு எடுக்க நல்ல அபார்ட்மெண்ட்ஸா வாடகைக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஒரு வருஷம் முழுக்க அவங்க வாடகைக்கு கட்டுற ஜிஎஸ்டிய ஐடிசியா எடுத்துட்டு இருந்தாங்க. ஆடிட் வரும்போது தான் தெரிஞ்சது அது தப்புன்னு. வட்டியோட சேர்த்து அந்த முழு தொகையையும் அவங்க திரும்ப கட்ட வேண்டியிருந்தது. ஐயோ, அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அதனால இந்த தீர்ப்பு எல்லா நிறுவனங்களுக்குமே ஒரு முக்கியமான பாடம். இது எனக்கு இன்னொரு கேள்வி எழுப்புது. இந்த லாஜிக் தங்குமிடத்துக்கு மட்டும்தானா இல்ல மத்த ஊழியர் சலுகைகளுக்கும் பொருந்துமா? உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி தன்னோட ஊழியர்களுக்காக பஸ்ஸுகளை வாடகைக்கு எடுத்து இலவசமா போக்குவரத்து வசதி செய்து கொடுத்தா நல்ல கேள்வி. அந்த பஸ் வாடகைக்கு கட்டுற ஜிஎஸ்டியும் இதே மாதிரி பிளாக் ஆயிடுமா? இது ஒரு அருமையான கேள்வி. இதே தர்க்கத்தை நீங்க அங்கேயும் பொருத்தலாம். அந்த போக்குவரத்து வசதி வேலை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியா இலவசமா கொடுக்கப்பட்டா அதுவும் ஷெட்யூல் 3 படி ஒரு சப்ளை ஆகாது. சரி. அப்படி இருக்கும்போது அந்த பஸ் வாடகைக்கு கட்டுற ஜிஎஸ்டியும் ஐடிசி எடுக்க முடியாத ஒரு செலவா மாற அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தீர்ப்போட தாக்கம் வெறும் வீட்டு வாடகையோட நிக்கல, கம்பெனிகள் கொடுக்கிற பல சலுகைகளுக்கு இது பொருந்தும். இந்த விவாதம் முழுக்க சட்டப்படி சரிதான் புரியுது. ஆனா ஒரு தொழில் முனைவரா யோசிச்சா இது கொஞ்சம் நியாயம் இல்லாத மாதிரி தோணுது. ஜிஎஸ்டியோட அடிப்படை நோக்கமே வரிக்கு மேல வரி வர்றது, அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட தடுக்கிறது தானே. ஆமா, அதுதான் நோக்கம். ஆனா இங்க திறமையான ஊழியர்களை ஈர்க்கிறதுக்காக செய்யற ஒரு அத்தியாவசியமான வணிக செலவுக்கு கம்பெனிக்கு ஒரு நிரந்தர வரிச்சுமை ஏற்படுதே. நீங்க ஒரு முக்கியமான கொள்கை அளவிலான விவாதத்தை தொட்டிருக்கீங்க. சட்டத்தின் கட்டமைப்புக்குள்ள இந்த தீர்ப்பு சரியானது. ஆனா ஒரு பரந்த பார்வையில பார்க்கும்போது இது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் சட்டம் இப்படி கராரா இருந்தாதான் அதை யாரும் தவறா பயன்படுத்த மாட்டாங்க. அதுவும் சரிதான். இன்னொரு பக்கம் தொழில் செய்வதை எளிதாக்குதல், அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னு அரசாங்கம் சொல்லுது. ஆமா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கே. அதுதான் கேள்வி. ஊழியர்களுக்கான வீடு, போக்குவரத்து, மருத்துவ காப்பீடு மாதிரி சலுகைகள் எல்லாம் இன்னைக்கு பல தொழில்களுக்கு ஆடம்பரமில்ல அத்தியாவசியம். ஆமா, நிச்சயமா. அப்படிப்பட்ட அத்தியாவசியமான செலவுகள் மேல வர்ற வரிய ஒரு நிரந்தர செலவா மாத்துறது தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்குமா இல்ல பின்னுக்கு இழுக்குமா? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ இன்னைக்கு இருக்கிற விதிப்படி நிறுவனங்கள் இந்த செலவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா எதிர்காலத்துல இது மாறலாங்கிற ஒரு விவாதத்துக்கான கதவை இந்த தீர்ப்பு திறந்து விட்டுருக்கு. அப்படிதானே? கரெக்ட். இப்போதைக்கு நிதி திட்டமிடல் செய்யும்போது இந்த திரும்ப வராத ஜிஎஸ்டி செலவையும் ஒரு முக்கிய காரணியா நிறுவனங்கள் கணக்குல எடுத்துக்கணும். ஆனா நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த மாதிரி ஊழியர் நலன் சார்ந்த அத்தியாவசிய செலவுகளுக்கு ஐடிசி கொடுக்கற மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு மாற்றம் கொண்டு வரணுமா? இல்ல சட்டத்தோட தற்போதைய கடுமையான நிலைப்பாடு தான் வரி ஏப்ப தடுக்க சரியான வழியா? ஒரு கொள்கை வகுப்பாளரா இருந்தா நீங்க எந்த பக்கம் நிப்பீங்க? இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.